ராமநாதபுரத்தில் ஊடகவியலாளர்களுக்கான கருத்தரங்க கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ஜெய்தூன் உணவு கூட்டரங்கில் மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு துறை நடத்தும் ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர், ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படுகின்ற ஊடகங்கள் அரசு மேற்கொள்ளும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள், வளர்ச்சிப் பணிகள், நிர்வாகத்தின் செயல்பாடுகளை பொதுமக்களிடம் துல்லியமாகவும் விரைவாகவும் கொண்டு சேர்ப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றன என்றும், மக்களுக்கும் அரசுக்கும் இடையே நம்பிக்கையுடனும் பொறுப்புடனும் செயல்படும் வலுவான பாலமாக ஊடகங்கள் திகழ்கின்றன என்றும் பாராட்டினார். மேலும் அவர் பேசும்போது, அண்மையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பெற்றோர்கள் இல்லாத மாணவர்கள் மற்றும் பொருளாதார வசதி இல்லாத மாணவர்கள் தொடர்ந்து கல்வி கற்கவும் அவர்களுக்கு உதவ விரும்பும் நன்கொடையாளர்கள் மாவட்ட நிர்வாகத்தை அணுகலாம் என்றும் அறிவித்தோம். இந்த அறிவிப்பை ஊடகங்கள் மிகுந்த பொறுப்புடனும் விரிவாகவும் மக்களிடம் கொண்டு சென்றதன் விளைவாக ஏராளமான நன்கொடையாளர்கள் தன் ஆர்வத்துடன் முன்வந்து ரூபாய் 3 லட்சம் முதல் ரூபாய் 4 லட்சத்திற்கும் அதிகமான நிதியை வழங்கினர். அதன் மூலம் பல மாணவர்களின் கல்வி கனவுகள் நினைவாகும் வாய்ப்பு உருவானது. இது ஊடகங்களின் சமூக பொறுப்புணர்வுக்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அருண்குமார் IAS, விஜயலட்சுமி IAS, ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். செய்யப்பட்டுள்ள இந்த ஊடகவியலாளருக்கான பயிலரங்கிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். முதலில் இந்த தொடக்க விழாவுக்கு தலைமை தாங்கி சிறப்பு உரையாற்ற அடுத்து தெற்கு மண்டலத்தின் வரவேற்கும் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு G. சந்தீஷ் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். இவை அனைத்திற்கும் மேலாக அரசு திட்டங்களை சொன்ன மாதிரி நார்மலா பத்திரிகை தகவல் அலுவலகம் நேரடியா மக்கள் தொடர்பு கொள்வது கிடையாது. ஸோ உங்கள் மூலமா லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய ஊடகங்கள் நீங்க தான் என்னுடைய கஸ்டமர். உங்க மூலமா மக்களை போய் ரீச் ஆகும். அப்ப இந்த வார்த்தாளர் அல்லது இந்த ஊடகங்களுக்கான இந்த பயிற்சி அல்லது பயிராட்டம் நம்ம நார்மலா எப்படி செய்யறோம் அப்படின்னா, இப்போ ஒரே நாளையில திட்டங்கள் அவ்வளவு நம்ம கொடுக்க முடியாது. மத்திய அரசோட சில திட்டங்கள் நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த பயிலரங்கு. ஒவ்வொரு மாவட்டமா நாங்க செய்துட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கு ராமநாட்டில் இன்னும் டுமாரோ நாங்கள் நாமக்கல் செய்யறோம். ஸோ இந்த மாதிரி சுற்றி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா இந்த இதோட எய்ம் என்னன்னா, பேசிக்கலா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம எப்படி ஃபைல் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நார்மலா இங்க நான் ரூரல்ல போய் பார்க்கறது என்னன்னா, ஒரு ஃபார்மல் ஜேர்னலிசம் முடிச்சுட்டு வரவங்களுக்கும் நம்ம அனுபவமா வந்துட்டு போறவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஸோ நார்மலா ஃபார்மலா படிச்சவங்க சொல்லணும்னா, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ABC அப்படிம்பாங்க. நியூஸ் வில் பி ABC அப்படின்னு அர்த்தம்னா அக்யூரேட், பிரிவிட்டி அண்ட் கிளாரிட்டி. அக்யூரேட்னா செய்தி வந்துருச்சுன்னா அது நம்மளுடைய மிகப்பெரிய சக்சஸ். அப்ப நம்ம ஒரு செய்தியை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால். நம்ம நிறைய பேசுவோம், பெரிய பெரிய தலைவர்கள் நிறைய பேசுவாங்க. ஆனா மறுநாள் அது 1 மணி நேரம் பேச மொத்தம் நியூஸ் வர போறது இல்லை. நமக்கு வரப்போறது ஒரு 2 பேராகிராஃப் 3 பேராகிராஃப். அப்ப அந்த செய்தியை நம்ம எப்படி எடுக்கிறோம், எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய செய்தி மாதிரி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். 3வதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா செய்தியை அருமையா கொண்டு சேர்க்கணும். அதே மாதிரி செய்தியில உண்மைத்தன்மையை கண்டிப்பாக தெரிந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கணும். இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்க மனசு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய இன்றைய நிகழ்வில் தலைமை உரையை ஆற்றுவதற்காக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் இதோட செய்தியோட பின்புலம் உங்களுக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தகவல் எல்லாம் தொகுத்து அதை கொடுக்கும்போது அது உண்மையாகவே அந்த ப்ராஜெக்டோட ஆழம் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அது எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சக்கூடிய ஒரு வகையில் பெருசாக அமைஞ்சது. அது இல்லாமல் ரீசெண்டாக ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம எடுத்துருந்தோம் டிஸ்ட்ரிக்ட்ல. அதாவது மாணவர்களுக்கு இந்த 2 பேரண்ட் இல்லாதவங்க, 1 பேரண்ட் இல்லாதவங்க, அப்புறம் படிக்கிறதுக்கு வசதி இல்லாத மாணவர்களுக்கு யாரையும் உதவி செய்வதற்கு முன் வந்தால் நீங்கள் மாவட்ட நிர்வாக தலைமைன்னு சொல்லும்போது நீங்கள் கொடுத்த வகை பப்ளிசிட்டியில கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் அவங்க கையிலேயே மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே மாணவர்களுக்கு உதவியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அரசாங்கத்தையும் அரசு இருக்கக்கூடிய அதிகாரிகளையும்
அது இருக்கக்கூடிய பணிபுரிவர்களையும் மக்களை இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலமாக வந்து நம்ம ஒருத்தரோட ப்ரெஸ் இருக்குது. அது எல்லா மீடியாவுமே இப்போ நான் உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சீமக்கரை விளம்பரத்தை வந்து எப்படி வேலைகளில் வேறு ஊரில் பண்ணுறாங்க, எண்பத்தி செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமாக அமைச்சிருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. ஏன்னா அதில் தான் நம்ம வந்து இன்னும் இப்படி அடுத்த லெவலில் கற்றுக்கிட்டு, ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ட்ரைனிங் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த ட்ரைனிங்னால தான் நம்ம புது புது விஷயங்களை கற்றுக்க முடியும், மற்ற இடங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அதனால் அந்த வகையில் இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் உங்களை வந்து அடுத்த நிலைமைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக அமையும். ஸோ அந்த சர்வீஸில் இருக்கும்போது ட்ரைனிங் வந்து நியர்லி ஒரு 70-80% ட்ரைனிங் நான் ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணேன். அந்த ட்ரைனிங்லுமே நமக்கு வந்து அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் ஒரு 1 வீக் அட்டாச்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த அட்டாச்மெண்ட்ல எப்படி செக்யூரிட்டி ஃபோர்ஸஸோட கம்யூனிகேஷன் இருக்கும், அவங்க எப்படி பேசுவாங்க, அந்த ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 மாதம் ட்ரைனிங்ல நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். பட் வி ஆர் மோர் வல்னரபிள். நம்ம எதுக்கு வல்னரபிள்னா த ப்ராக்சிமிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்காவோட ப்ராக்சிமிட்டினால வி ஆர் வெரி வெரி வல்னரபிள். அது மட்டும் இல்லாம நமக்கு 272 கிலோமீட்டர் கோஸ்டல் லைன் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் வி ஆர் வெரி லாங்கெஸ்ட், நம்ம தான் லாங்கெஸ்ட் கடற்கரை. ஸோ அந்த கடற்கரை இருந்தனால லேண்டிங் சென்டர்ஸ் சொல்லுவாங்க, ஏகப்பட்ட லேண்டிங் சென்டர் இருக்கு. அண்ட் நம்ம வந்து இந்த ஸ்மக்லிங் ப்ரிவென்ட் பண்றது இட்ஸ் நாட் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அலோன். ஸோ நாங்க வந்து இந்த கடலுக்குள்ள இந்த லேண்ட் சர்ஃபேஸ்ல மட்டும் தான் நாங்க பார்க்குறோம். ஸோ லேண்ட் சர்ஃபேஸ் தாண்டி வி ஹேவ் அவர் கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப். அதை தாண்டி நமக்கு நம்மளோட கோஸ்ட் கார்டு, இந்தியன் கோஸ்ட் கார்டு இருக்காங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டு தாண்டி இந்தியன் நேவி இருக்காங்க. ஸோ எல்லாம் நாங்கள் 4 இருக்கோம். அது இல்லாம நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, NIB CID, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, DRI. ஸோ தேர் ஆர் நிறைய ஏஜென்சிஸ் ஆப்ரேட் பண்றாங்க இந்த தடுக்கிறது. ஸோ இவ்வளோ ஏஜென்சிஸ் ஆப்ரேட் பண்ணும்போது கோஆபரேஷன் பிட்வீன் ஏஜென்சிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து அப்பப்போ நம்ம ஜாயிண்ட் பேட்ரோல் பண்ணுவோம், ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம், அண்ட் ஜாயிண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். அண்ட் தட் இஸ் ஹெல்பிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் நம்ம நல்ல சீஸ் பண்ணியிருக்கோம். நியர்லி நம்ம தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஹையஸ்ட்